அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க தம்பி, வாங்க 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 இருங்கண்ணே, இருங்க, வாங்க தம்பி, சரிங்க. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறேன் தம்பி. இந்த என்ன கரத்தீவு பழைய மாணவர்கள் ஒன்று கூடல ஒன்று ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. சரி, அந்த விஷயத்தை பற்றி பழைய மாணவர்களோட ரைட்டு ஓல்ட் பாய்ஸ் தானே, ரைட் பாஸ்ட் பீப்புள்ஸ் இருக்குது. நான் நம்மளோட வாப்பிலேருந்து நேற்று சொன்னாங்களா? சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்துக்கிறீங்க, என்ன செய்ய, என்ன விஷயம் சொல்லுங்கள். சொன்னால் 24ஆம் தேதி ஒரு கிரிக்கெட் போட்டி ஏற்பாடு செஞ்சாங்க. 24 பெட்ஜ் எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி சந்தோஷமாக வாரம். அது மாதிரி 25ஆம் தேதி பின்னரம் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது கடை வச்சு வைக்கிறாங்க. அதுக்கு அதுலேயும் பெட்ஜ் சேர்ந்து எல்லோரும் கெட் டுகெதர் ஒன்று வைக்கிற மாதிரி. இது சம்மந்தமாக தான் ஒவ்வொரு மக்களை தெளிவிட்டதுக்கு அப்படி சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு கூட கலை நிகழ்ச்சி நல்ல நல்ல விஷயம் தான், உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விஷயந்தான். நல்ல விஷயம். அப்போ பொடியும் மட்டுமா? இல்லை 50 வருஷமாக உள்ள கேர்ள்ஸ் பாய்ஸ் சேர்த்து தான் ஒன்றோட கெட் டுகெதர் ஸ்டார்ட் ஆகும். சரி சார், கேர்ள்ஸும் வரலாம், அதையும் சேர்த்து தான் கெட் டுகெதர் வைக்கலாம். சரி, இதே பாராட்டப்பட வேண்டிய விஷயமே. உடனே இப்படி ஒரு நிகழ்ச்சி இது வரைக்கும் கரத்தீவு ஸ்கூலில் நடந்ததே இல்லை, இதுதான் முதல் தடவை. சரி. இப்போ நான் என்ன செய்யணும்? உங்களோட என்னடா என்ட்ரி பாஸ் இருக்குது இந்த நிகழ்ச்சிக்காக. உங்களால் ஏண்ட தொகையை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு தரலாம். கட்டாயம். சரி கட்டாயம். சமீனா, இந்த பர்ஸ் எடுத்துட்டு வாங்க. அடுத்து எங்கே போகிறேன்? ஆனால் இன்பஸ்க்காக உடிக்கு இந்த பேசுறக்கா நிறைய உதவி, நம்ம சமூக உதவிகள் நிறைய செய்வாங்க. பொது சேவையில் நல்ல ஈடுபட நாள் என்ன போவோம், போயிட்டு பார்ப்பேன். ஈக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது. அந்த வாராகடா, எங்க அந்த வாராக கேட்பேன். நல்லதாக போச்சு. ஹலோ, நம்மளோட கரத்தீவு ஸ்கூல் பழைய மாணவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடல ஒன்று ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பொது சேவையில் ரொம்ப ஈடுபாடான ஆள், உங்களால் ஏண்ட உதவியை தந்து காசு அனுப்பிக்கிறீங்களா? என்னடா இந்த மனசு இப்படி பண்ணிட்டு வராது. சரி, என்ன செய்ய, காசு வாங்கிட்டு சரி, புரிஞ்சுக்கணும். 500 போட்டு வச்சு. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ இன்ஃபாஸ், நான் ஏஜென்ட்லேருந்து கதைக்கிறேன். அந்த மைக்ரேஷனுக்குள்ள டாக்குமெண்ட் என்னென்ன சொன்னீங்க? உங்களோட மைக்ரேஷனுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே. ஆனால் உங்களோட ப்ரொஃபஷனுக்காக வேண்டி நீங்கள் எங்கள் சரி ஸ்கூலில் ஹெட் ப்ரிஃபெக்டாக இருந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அதை கொஞ்சம் பார்த்து எனக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாட்டிமாவை கொஞ்சம் சந்திக்கணும். பாட்டிமாவையா? சமீனா, இந்த மாமியை சந்திக்க வளர்ந்துக்கிறாங்க. போங்க, அப்படி உள்ள போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாட்டிமா. அலைக்கும் சலாம் சோமாகிறீங்களா? இருக்கிறப்பா. இருக்கிறீங்க, சரி. உங்களோட பேர் எப்படின்னு கொஞ்சம் சொல்லணுமா? சுலேகாமா. உங்களோட வயசை கொஞ்சம் சொல்லணுமா? 110. 110 வயசு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பாட்டிமா? 5 பேர்.
5 பேர் பிள்ளைகள்லாம் பிள்ளைகள்லாம் நல்லா மிச்சம் கஷ்டப்பட்டேன் வளர்த்தேன். இப்போ எல்லாமே குழவெல்லாம் நல்லா வைக்கிறதுங்க. எனக்கு அது கொஞ்சம் பெருமை. மூத்தவர் டாக்டர் புத்தகம் கல்யாணம் செய்யாது, நல்லா இருக்காது. 2வது துபாயில் கட்டணம் கட்டி பெருசாக நல்லா இருக்கிறான்னு சொல்கிறாங்க. 3வதுக்கு 10 ஏக்கர் காணி இருக்குது. 4வது டீச்சரு. 5வது மகட்ட தான் இருக்கிறேன். நான் என்ன செய்கிறேன், நான் தேங்காய் ஏற்றணும். தம்பி ஏற்றுறாங்க நோம்பு துற கைக்குது. டக்குன்னு வந்து விலை பிரச்சனையெல்லாம் வைக்கிறது, விலையெல்லாம் சரியாக நீ செஞ்சு கொடுக்கணும். சரியா? பிறவா தேங்காய் வைக்கிறே ஒரு 10-12 தேங்காய் வைக்கிறேன். அதை வந்து ஏற்றினேன். சரி சரி, ஏற்றினா தான் எல்லாம் செய்யலாம். டக்குன்னு இல்லாட்டி கூட்டு செய்யலாரு. பின்னால் வருகிறேன். சரி சரி சரி, எப்போ கொண்டு வரீங்க? டக்குன்னு கொண்டு வரணும். சரி சரி, நான் அங்கனைக்காக ஈக்கிறேன் பள்ளிமணக்கிட்ட. சரி, கொஞ்சம் வாங்கினேன் இப்போ. சரி, அவசியமாக தருந்து வாங்க, தேவைப்படுது. சரி, வாங்க வாங்க, கட்டாயம் வாங்க, கட்டாயம் வாங்க. ஒரு 5-6 லட்சம் கொண்டு வாங்க. சரி, அப்போ நான் டக்குன்னு அங்கே கொண்டுட்டு வாங்க, நான் புறப்படுறேன். இப்போ இங்கே நிற்கிறேன். சரியா? என்ன பாட்டிமா ஃபுல் ஹாப்பி தானே? இந்த 500 காசுலாம் கிடைச்சிக்கிது. வந்தாது நட்டு நீங்கள் மருந்து எடுத்தீங்களா, குடிச்சிங்களா, என்ன செய்வீங்க, எப்படி கூட நேரம் வந்து கேட்டாங்க. வந்தாது தந்துட்டு வச்சுட்டு போயிட்டாரு. இந்த தாள் துண்டில் எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குது, ஒன்றும் இல்லை. இங்கு பேசியது ஒரு தாய் அல்ல, ஒரு பாடசாலையின் 110 வருட ஏக்கம். வெறும் பணத்தை கொடுப்பதெல்லாம் அக்கறையாகிவிட முடியாது. நம்முடைய ஒவ்வொரு விசாரிப்புகளும், ஒவ்வொரு உற்சாகப்படுத்தலும், ஒவ்வொரு கலந்துரையாடலும், ஒவ்வொரு பாராட்டுகளும், ஒவ்வொரு சமூகமளித்தலும் அந்த தாயின் போக்கை செம்மைப்படுத்த உதவியாயிருக்கும். இன்றே உங்கள் பாடசாலைக்கு செல்லுங்கள். அவளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு பாருங்க. ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க இன்றே விதை போடுங்கள்.